ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய வழக்கில் திமுக நிர்வாகியும் அமைச்சர் உதயநிதி நண்பருமான ஜாஃபர் சாதிக்கை போலீசார் தேடி வரும் நிலையில், திமுகவின் ஆறடிக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு பதிலாக ட்ரக்ஸ் மாஃபியா கழகம் என்ற ஹேஷ்டேகை எதிர்த்தரப்புகள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். அந்த வகையில் போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக அமைச்சர் உதயநிதி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட புகைப்படத்தை பதிவிட்டு சவுக்கு சங்கர், என்ன நடிப்புடா சாமி, ரீலந்து போச்சு குமார் என கலாய்த்து பதிவிட்டுள்ளார். மேலும் இது குறித்து தனியார் டாக்குமெண்டில் பேசிய சவுக்கு சங்கர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியுள்ளதாகவும், அதற்கு முன்பு திருட்டு வீசி விற்றதற்காக 1 வருடம் குண்டாசியில் இருந்ததாகவும், மேலும் செம்மரம் கடத்திய வழக்கில் 1 வருடம் சிறையில் இருந்ததாகவும், இப்படிப்பட்ட நபர் கட்சியில் சேர்ந்தவுடனே மாநில பொறுப்பு வழங்கியது மட்டுமில்லாமல் அமைச்சர்கள் அதிகாரிகளோடு நெருக்கமாக பழகி வருவதாகவும் சவுக்கு சங்கர் கூறியிருந்தார். மேலும் திருட்டு வீசிடி விற்று சிறைக்கு போன ஜாஃபர் சாதிக்கு தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் விருது வழங்கும் அளவுக்கு தமிழக காவல்துறையும் உளவுத்துறையும் சீரழிந்து விட்டதாகவும், ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்களில் சம்பாதிக்கும் பணம் தீவிரவாதம் போன்ற தேச விரோத செயல்களுக்கு தான் பயன்படும். இப்படிப்பட்ட நபரோடு அமைச்சர் உதயநிதி நெருக்கம் காட்டியுள்ளார் என்றால் திமுக ஆட்சியை மத்திய அரசு கலைத்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் என சவுக்கு சங்கர் கூறியிருந்ததும் கவனிக்கத்தக்கது.